ஓகேம்மா, நெக்ஸ்ட் நம்ம இன்டகிரேஷன் ஆஃப் ரேஷனல் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் அதுதான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆக்சுவலாக வந்து இன்டகிரேஷனில் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து டிகம்போசிங் இன்டு அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஃபார்ம். அதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்த்தோம். அது எக்ஸசைஸ் 11.5 அண்ட் தென் எக்ஸசைஸ் 11.6ல நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்த்தோம். where the derivative of the function will be அங்கேயே நமக்கு இருக்கும். ஸோ அந்த டெரிவேட்டிவ்க்கு பதிலாக நம்ம டீன்னு எடுத்தோம்னா அந்த ஃபங்க்ஷன் டீன்னு எடுத்தோம்னா டெரிவேட்டிவ் டிடின்னு ஆயிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி சில சம்ஸ் பார்த்தோம். அது சப்ஸ்டியூஷன் மெத்தட். அடுத்து நம்ம பார்த்த மெத்தட் வந்து இட் இஸ் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் எப்போ யூஸ் பண்ணோம்னா இந்த 5 விதமான ஃபங்க்ஷன் தட் இஸ் என்னென்னா லாகரிதமிக், இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக், லாகரிதமிக், அல்ஜிப்ரிக், ட்ரிக்னோமெட்ரிக், எக்ஸ்பொனென்ஷியல், ஐலேட், இந்த 5 விதமான ஃபங்க்ஷன்ல ஏதாவது 2 ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருந்ததுன்னா அப்ப we have to use this integration by parts பார்த்தோம். and then இந்த integration by partsலயே algebraic into trigonometric அல்லது algebraic into exponential இருக்கும்போது algebraic functionோட பவர் if it is greater than 1 அப்ப நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதோ அந்த எக்ஸசைஸ்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து நம்ம பார்த்தது வந்து 11.7ல பார்த்தோம். and then நம்ம 11.8ல என்ன பார்த்தோம்னா integrals of the type e power ax into sin dx into dx அது பார்த்தோம். எக்ஸசைஸ் 11.8ல integrals of type e power ax அது ஜஸ்ட் ஃபார்முலா தான். அந்த ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா படிச்சுட்டு ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் பார்த்தோம். அப்புறம் அடுத்து 11.9ல என்ன பார்த்தோம்னா integrals of type integral e power x into f of x plus f dash of x into dx அந்த ஃபார்முலா இருந்ததுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா that is e power x into f of x plus c. அதுதான் ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் 11.9ல பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி சம்ஸ் எல்லாம் போட்டோம். நம்ம எப்படி கொண்டு வரது அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதில் இந்த ஒரு பர்டிகுலர் சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு போடுங்கன்னு சொன்னேன். இது கொஞ்சம் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் போய் இது எத்தனை தடவை யோசிச்சாலும் ஞாபகத்துக்கே வராது. ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். ஸோ இது அந்த ஃபார்முக்கு கொண்டு வரணுங்கிறத வந்து நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டகிரேஷன் ஆஃப் ரேஷனல் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். தட் இஸ் இதில் ஆக்சுவலாக நமக்கு 3 விதமான ஃபார்முலா இருக்குது. டைப் 1, டைப் 2, டைப் 3. ஓகேவா? நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டைப் 1. அவங்க இது எல்லாமே மொத்தமாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி பார்க்க போகிறதில்ல. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா டிரைவ் பண்ண போகிறோம். we are going to derive all these 6 formulas. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து டைப் 1 ஃபார்முலா. ஸோ டைப் 1. ஸோ இங்கே டைப் 1 போட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே டைப் 1ல என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டகிரல் dx டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் செகண்ட் ஒன் இன்டகிரல் dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். அண்ட் தென் தேர்ட் ஒன் இன்டகிரல் dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி போடுறது அதுதான் பார்க்க போகிறோம். இதை தான் நம்ம டைப் 1 ஃபார்முலான்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? இப்போ அவங்க இதை மொத்தம் 6 ஃபார்முலாவுமே டைப் 1ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 3 ஃபார்முலாவை டைப் 1 ஃபார்முலான்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஓகே, இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்டகிரல் dx டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இட் இஸ் a மைனஸ் எக்ஸ் இன்டூ a பிளஸ் எக்ஸ் இன்டூ dx இல்லையா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா we are going to multiply and divide by 2a. இதை வந்து we can also split it up into partial fraction. partial fraction எடுத்து கூட போடலாம், தப்பில்லை. அப்படியும் போட்டு கூட நம்ம இந்த சம் கொண்டு வரலாம். இங்கே நம்ம பர்டிகுலரா நம்ம partial fraction போடணும்னா கொஞ்சம் லெங்க்தியா போகும். அதை விட ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னா you multiply and divide it by 2a. 2a வால multiply and divide பண்ணிடுங்க. ஓகேவா? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ மாறாது இல்லையா? ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2a. இப்போ இதை நெக்ஸ்ட் நம்ம எப்படி எழுத போறோம்னா 1/2a இன்டு இன்டெகிரல் இந்த 2a பை a பிளஸ் ஏன்னு எடுத்துக்கலாமா? கேன் வி டேக் இட் அஸ் a பிளஸ் ஏ டிவைடட் பை a மைனஸ் எக்ஸ் இன்டு a பிளஸ் எக்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா we are going to subtract x and add x. x சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ண போறோம் இன்டு dx. இப்போ பாருங்க பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுமா? அப்புறம் a பிளஸ் ஏ 2a. ஸோ 2a கேன்சல் ஆயிடும். ஸோ நமக்கு ஒரிஜினல் இது கிடைச்சிடும். புரியுதா? ஸோ அப்போ வேல்யூ மாறாது. ஸோ we are subtracting and adding x. இப்போ தனித்தனியாக டிவைட் பண்ண போகிறோம். we are going to divide it separately. 1/2a into integral a minus x divided by a minus x into a plus x plus a plus x divided by a minus x into a plus x into dx. இப்போ இதில் a minus x கேன்சல் ஆகிடும். இங்கே a plus x கேன்சல் ஆகிடும்.
அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் 1/2a into integral 1/a plus x plus 1/a minus x into dx வந்துரும். புரிஞ்சுதாமா? இதை நீங்க வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட்ல கூட போடலாம். இந்த மாதிரி கொண்டு வரது இப்படிதான் போடணுங்கிற அவசியம் இல்லை. யூ கேன் ஆல்சோ யூஸ் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் டு ஸ்பிளிட் இட் அப் லைக் திஸ். இந்த மாதிரி கொண்டு வரது பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட்ல கூட போடலாம். ஓகே, இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்தரா. இப்போ இதை இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 1/ax plus b, ax plus b. இங்கே கான்ஸ்டன்ட் தட் இஸ் ஏங்கிறது 1. இந்த ஏவை கன்சிடர் பண்ணாதீங்க. எக்ஸுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் நான் ஏன்னு சொன்னேன். ஸோ எக்ஸுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? 1/a into log of ax plus b இல்லையா? அப்போ இதுக்கு என்ன வரும்? log of a plus x இல்லையா? இதுக்கு என்ன வரும்? log of a plus x. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆல டிவைட் பண்ணணும். இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 1. ஸோ log of a plus x divided by 1 வந்துடும். இதுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு அதே தான், log of a minus x தான். ஆனா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -1. ஸோ -1 ஆல டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ therefore இதை நம்ம எழுதணும்னா, that is integrate பண்ணோம்னா, it will become as which is equal to 1/2a into log of a plus x plus log of a minus x divided by -1. ஏன்னா x ஓட coefficient ஆல divide பண்ணோம் இல்லையா? While integrating a function, if there is any coefficient for x, you have to divide by the coefficient of x. So அதுதான் பண்ணிருக்கோம். Plus c, or which can be written as 1/2a into log of a plus x minus log of a minus x ன்னு எழுதிக்கலாமா? Plus c. So which can be written as 1/2a into either this is of the form log m minus log n, which can be written as log of m by n. அப்ப இது எப்படி எழுதலாம்? log of a plus x divided by a minus x plus c. So this is the formula for integral dx divided by a square minus x square. So இதுக்கு formula வந்து 1/2a into log of a plus x divided by a minus x plus c. So இதுதான் இதோட formula. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? இந்த இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன்ல இருக்க அத்தனை ஃபார்முலாவும் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க. ஈவன் ட்ரிக்னாமெட்ரி ஆல்சோ. அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் ஹையர் கிளாஸஸ் போனீங்கனாலும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். தட் இஸ் இன்டெக்ரல் dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது இதே மாதிரி தான் போட போகிறோம். தட் இஸ் இன்டெக்ரல். இதை முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏன்னு வந்துடும் into dx. இங்கேயும் நம்ம 2a வால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். let us multiply and divide by 2a. அப்ப which can be written as 1/2a into, so இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த a வை வந்து we are going to write it like this, that is a plus a divided by integral x minus a into x plus a into dx. இப்போ என்ன பண்ண போறோம்னா, we are going to add x and subtract x. x add பண்ணி subtract பண்ண போறோம். we are going to add x and subtract x. ஓகேவா? சோ அப்ப x add பண்ணி subtract பண்ண போறோம். அங்க பின்னாடி பண்ணோம், இங்க முன்னாடி பண்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. பாருங்க, x add பண்ணி subtract பண்ணியிருக்கோம். x. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 1/2a into integral. இப்போ இத வந்து நம்ம x plus a or x plus aங்கிறது என்ன? a plus x. எப்படி எழுதினாலும் ஒண்ணுதானே. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து let us take minus outside. மைனஸ் வெளியில எடுத்துடலாம். மைனஸ் வெளியில எடுத்துட்டா நமக்கு என்ன ஆகும்? it will become as a minus x இல்லையா? சரி இதுல மைனஸ் வெளியில எடுத்தோம்னா x minus a எல்லாம் ஆகும். x minus a இதுல மைனஸ் வெளியில எடுத்துட்டோம்னா it will become as x minus a divided by x minus a into x plus a into dx ன்னு வந்துருமா? இப்போ தனித்தனியா டிவைட் பண்ணுவோம். ஸோ தனித்தனியா டிவைட் பண்ணா என்ன வரும்? 1/2a into integral a plus x divided by x minus a into x plus a minus x minus a divided by x minus a into x plus a into dx. இப்போ இதுல வந்து x plus a கேன்சல் பண்ணிடலாம். இந்த x minus a கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு என்ன இருக்கு? 1/2a into integral 1/x minus a minus 1/x plus a into dx இருக்கா? இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன? இட் இஸ் log of, ஏன்னா this is of the form 1/ax plus b. அதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? 1/a into log of ax plus b plus c. ஸோ அப்போ இங்க என்ன வரும்? I'll get this as log of x minus a minus log of x plus a. ஸோ இது ரெண்டுத்துலயுமே x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 தான். ஸோ அப்போ டிவைடட் பை 1 தான் வரும்.
பிளஸ் சி. அங்க வந்து ஒரு டேர்ம்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் இருந்ததுனால நம்ம டிவைடட் பை -1 போட்டோம். ஆனா இங்க ரெண்டு டேர்ம்லயுமே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கு, +1 தான் இருக்கு. சோ அதனால தான் நம்ம டிவைடட் பை ஆக்சுவலா 1, அதனால தான் நம்ம அதை போடல. புரியுதா? ஓகே. சோ அப்ப which can be written as, இது நம்ம எப்படி எழுதலாம், this is of the form log m minus log n, which can be written as log of m by n ன்னு எழுதலாம் இல்லையா? 1/2a into log of x minus a by x plus a plus c. அப்ப therefore integral dx divided by x square minus a square is equal to 1/2a into log of x minus a by x plus a plus c. So this is the integration of the given function. இதெல்லாம் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபியூச்சரில் உங்களுக்கு எங்கே போனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும், நல்லா படிச்சும் வச்சுக்கணும். +2க்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம், இன்டெக்ரல் dx டிவைடட் பை x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். ஸோ இதோட ஃபார்முலா எப்படி வரும்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, இதை வந்து ஃபேக்டரைஸே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இங்கே என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்க போறோம்னா, புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டான் தீட்டா, எக்ஸுக்கு ஏ டான் தீட்டான்னு நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்க போறோம். ஓகேவா? அப்போ இதுல இருந்து நமக்கு டிஎக்ஸ் என்ன வரும், வாட் வில் பி டிஎக்ஸ் ஃப்ரம் திஸ்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஏவை அப்படியே வச்சுட்டு டான் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ டி தீட்டான்னு வருமா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ டி தீட்டா. And then இதுல இருந்து தீட்டா என்ன வரும், ஆர் இதுல இருந்து நமக்கு tan தீட்டா என்ன வரும், what will be tan தீட்டா முதல்ல? so tan தீட்டா will be equal to x by a இல்லையா? tan தீட்டா is equal to x by a ன்னு வந்துரும். ஓகேவா? அப்ப இதுல இருந்து தீட்டா என்ன வரும், what will be theta from this? tan inverse of x by a ன்னு வந்துரும். ஓகேவா? So இப்ப நம்ம இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். therefore this integral will become as integral. so dx க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், மேல dx இருக்கு, அதுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், a secant square theta divided by கீழ நமக்கு என்ன இருக்கு, x square க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், a square tan square theta plus a square into d theta. இப்ப which is equal to integral a secant square theta. இதுல வந்து a square வெளியில எடுத்துடலாம். a square வெளியில எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு என்ன இருக்கும், 1 plus tan square. what is 1 plus tan square? it is secant square theta into d theta ன்னு வந்துரும். secant square theta cancel ஆயிடும் and ஒரு a cancel பண்ணிடலாம். அப்ப which is 1 by a constant வெளியில எடுத்துட்டு 1 into d theta. 1 integrate பண்ணா என்ன வரும், theta இல்லையா? அப்போ 1 by a into theta plus c. ஏன்னா தீட்டா 1 with respect to theta க்கு integrate பண்ணோம்னா theta வரும், 1 with respect to x க்கு integrate பண்ணோம்னா x வரும். புரியுதா? 1 with respect to t க்கு integrate பண்ணோம்னா t வரும். சோ இங்க with respect to theta க்கு integrate பண்றதுனால நமக்கு theta வரும். இப்ப theta என்னன்னு சொல்லிருக்கோம், what is theta? tan inverse of x by a. சோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டாம். அப்போ 1 by a into tan inverse of x by a plus c. அப்ப therefore the formula for this, that is integral dx divided by x square plus a square is equal to 1 by a tan inverse of x by a plus c. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா எல்லாமே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம டைப் 2 பார்க்கலாம். ஸோ அதுவும் அவங்க ஆக்சுவலா டைப் 1னே கொடுத்துருக்காங்க, நம்ம இதை டைப் 2ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டைப் 2 ஃபார்முலாஸ் என்னன்னா இதே மாதிரி ஃபார்முலா தான், சேம் செட் ஆஃப் ஃபார்முலாஸ் தான். ஆனா இதெல்லாம் ரூட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த 3 ரூட் இல்லாம இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரூட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும், அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? இதே செட் ஆஃப் ஃபார்முலாஸ் தான், பட் இதெல்லாம் ரூட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். டைப் 2ல அல்ல, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து it is integral dx divided by root of a square minus x square. second one வந்து integral dx divided by root of x square minus a square. and then third one integral dx divided by root of x square plus a square. அதே 3 தான், பட் ரூட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஃபார்முலா, அதுதான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So இதுல first one எடுத்துக்கலாம். Let us consider the first one, that is integral dx divided by root of a square minus x square. இதுக்கும் நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சா கூட ரூட் அவுட் எல்லாம் வெளியே கொண்டு வர முடியாது. இது மூணுத்துக்குமே நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணி போட போறோம். we are going to use the substitution method for all the three. மூணுத்துக்குமே நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் போட போறோம். ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு என்ன சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க போறோம்னா, put x is equal to a sin theta. put x is equal to a sin theta.
இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் dx is equal to a constant sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta into d theta. And then இதுல இருந்து நமக்கு theta என்ன வரும் what will be theta sin thetaங்கிறது x by a. அப்ப theta என்ன வரும் sin inverse of x by a. Theta is sin inverse of x by a வந்துரும். இப்போ இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்ப therefore this will become as integral dx க்கு பதிலா என்ன போட போறோம் a cos theta into d theta divided by கீழ வந்து root of a square minus a square sin square theta. இப்போ இந்த a square நம்ம ரூட்டை விட்டு காமனா வெளியில எடுத்துட்டு வந்துட்டோம்னா ரூட்டை விட்டு வெளியில எடுத்துட்டு வந்தா என்ன ஆயிடும் a ஆயிடும் இல்லையா உள்ள என்ன இருக்கும் 1 minus sin square theta. So 1 minus sin square theta என்ன ஆகும் so which is equal to integral a cos theta divided by so a square வந்து ரூட்டை விட்டு வெளியில வரும்போது a ஆயிடும். இப்போ root of 1 minus sin square theta 1 minus sin square theta என்ன cos square theta இல்லையா root of cos square theta ன்னு வரும் into d theta. cos square theta க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன வரும் it is so இந்த a கேன்சல் பண்ணிடலாம் which is cos theta by cos theta into d theta. So cos theta cancel ஆடும் which is integral 1 into d theta. 1 with respect to theta க்கு integrate பண்ணா என்ன வரும் theta plus c. இப்ப thetaன்றத என்னன்னு சொன்னோம் it is sin inverse of x by a இல்லையா thetaங்கிறதுக்கு என்ன சொன்னோம் it is sin inverse of x by a சொன்னோம் இல்லையா thetaன்றத என்னது sin inverse of x by a. So அதுதான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அப்ப therefore integral dx divided by root of a square minus x square is equal to sin inverse of x by a plus c. So this is the formula. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது செகண்ட் ஒன் ப்ரூவ் பண்ணுவோம் that is integral dx divided by root of x square minus a square. So இந்த ஃபார்ம் இது எப்படி டெரைவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா integral dx divided by root of x square minus a square. So இங்க நம்ம என்ன சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க போறோம்னா we are going to give the substitution put x is equal to a secant theta. Put x is equal to a secant theta. இப்போ இதுல இருந்து நமக்கு dx என்ன வரும் what will be dx so a வை அப்படியே வச்சிட்டு secant theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் secant theta into tan theta into d theta ன்னு வரும் இல்லையா இப்போ இதுல இருந்து what will be secant theta என்ன வரும் x by a. இதுல இருந்து நம்ம tan theta என்னன்னு கண்டுபிடிப்போம் ஏன்னா நம்ம ஆன்சர்ல tan theta ஒன்னு வரப்போகுது. சோ tan theta என்ன வரும் tan theta எப்படி எழுதலாம் root of secant square theta minus 1 ன்னு எடுத்துக்கலாமா இப்போ which is equal to root of secant theta தான் என்னது x by a. சோ அப்ப secant square போது x square by a square minus 1 which can be written as root of x square minus a square divided by a. நான் இதுக்கு LCM a square எடுத்தேன் இங்க மேல x square minus a square இருக்கும் அந்த கீழ இருக்க a square ரூட்டை விட்டு வெளியில கொண்டு வந்துட்டேன். சோ இப்போ இதுதான் tan theta. இப்போ இந்த சப்ஸ்டிடியூஷனை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். சோ சப்ஸ்டிடியூட் பண்ணா நமக்கு என்ன வரும் this will become as integral dx க்கு பதிலா என்ன சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம் a secant theta into tan theta into d theta divided by கீழ it is root of so x க்கு பதிலா என்ன போட போறோம் a square secant square theta minus a square. so a square ரூட்டை விட்டு வெளியில எடுத்துட்டு வந்துட்டோம்னா அப்ப a secant theta into tan theta divided by a square ரூட்டை விட்டு வெளியில வந்தா a ஆயிடும் மீதி நமக்கு secant square minus 1. what is secant square minus 1 just tan square ரூட்டை விட்டு வெளியில கொண்டு வந்தோம்னா tan theta ஆயிடும் into d theta. so இப்ப tan theta cancel பண்ணிடலாம் a cancel பண்ணிடலாம் அப்ப integral secant theta into d theta. now what is integration of secant theta ஓட integration என்ன போன எக்ஸசைஸ்ல நம்ம இதுல படிச்சோம் that is sumல படிச்சோம் அதுதான் ஃபார்முலான்னு சொன்னேன் நான் ஞாபகம் இருக்கா that is அந்த substitution method exercise 11.6 க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிள்ஸ்ல நமக்கு படிச்சோம் integral secant theta க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம் it is log of secant theta plus tan theta plus c. சோ இப்ப நமக்கு ஆன்சர் வந்து x ல வேணும் theta வேணாம் ஏன்னா thetaங்கிறது நம்ம கொடுத்த substitution क्वेश्चनல x தான இருக்கு சோ அப்ப நம்ம தீட்டாவை எலிமினேட் பண்ணோம் secant theta தான் நம்ம என்னன்னு சொன்னோம் what is secant theta it is x by a and tan theta என்ன சொன்னோம் it is root of x square minus a square by a. சோ அப்ப இத நம்ம எப்படி எழுதலாம்னா x by a plus root of x square minus a square by a plus c ன்னு எழுதலாம். the whole divided by a ன்னு எடுத்துக்கலாமா that is log of x plus root of x square plus minus a square the whole divided by a ன்னு எடுத்துக்கலாமா plus c. This is of the form log m by n which can be written as log m minus log n ன்னு எழுதிக்கலாமா இது can we write it as so
So it is equal to log of x plus root of x square minus a square minus log a plus c. So இது ஒரு constant, log a வும் constant தானே. Constant plus constant என்ன? It will be again a constant. So இது ரெண்டையும் combine பண்ணி ஒரே c போட்டுலாமா? அப்ப which is equal to log of x plus root of x square plus minus a square plus c. So this is integration of dx divided by root of x square minus a square, which is equal to log of x plus இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். log of x plus போட்டு இங்க கீழ என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே எழுதிர வேண்டியதா. root of x square minus a square plus c. புரியுதா? சோ இந்த ஃபார்முலா ரொம்பவே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். log of x plus ன்னு போட்டுட்டு அந்த கீழ என்ன இருந்ததோ அதுக்கு அப்படியே எழுதிர வேண்டியதா. இப்போ அடுத்த ஃபார்முலா டெரைவ் பண்ணுவோம். third one, that is integral dx divided by root of x square plus a square. இதுக்கும் நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுத்து தான் ப்ரூவ் பண்ண போறோம். so put x is equal to tan theta, sir a tan theta, put x is equal to a tan theta, அதான் நம்ம கொடுக்க போற சப்ஸ்டிடியூஷன். so அப்ப dx என்ன வரும்? what will be dx? a secant square theta into d theta இல்லையா? இப்போ இதுல இருந்து what will be tan theta? tan theta என்ன வரும்? it will be x by a. இப்போ இதுல இருந்து secant theta என்னன்னு பாப்போம். ஏன்னா நமக்கு ஆன்சர்ல secant theta வரும். so secant theta என்ன வரும்? it is root of 1 plus tan square theta இல்லையா? 1 plus tan square தானே secant square. so அப்ப secant thetaங்கிறது root of 1 plus tan square theta, அப்ப which is root of 1 plus x square by a square. so இதுக்கு LCM எடுத்தோம்னா root of a square plus x square by a square இருக்கும். அந்த a square நம்ம ரூட்டை விட்டு வெளியில கொண்டு வந்தோம்னா it becomes as by a. இப்போ இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். so அப்ப therefore integral dx க்கு பதிலா என்ன போட போறோம்? it is a secant square theta into d theta divided by root of x square plus a square. so இதை எப்படி போடலாம்? x square க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? it is a square tan square theta plus a square. so அப்ப which is equal to integral a secant square theta into d theta divided by இந்த a square ரூட்டை விட்டு வெளியில கொண்டு வந்தோம்னா a, மீதி என்ன இருக்கும்? root of tan square theta plus 1 or 1 plus tan square theta, which is secant square theta இல்லையா? secant square theta வை நம்ம ரூட்டை விட்டு வெளியில கொண்டு வந்தோம்னா it will become as secant theta. so இதுல a கேன்சல் பண்ணிடலாம், ஒரு secant theta கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? integral secant theta into d theta இருக்கும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? what is integration of secant theta? படிச்சோம் இல்லையா? என்ன படிச்சோம்? it is log of secant theta plus tan theta plus c. இதான ஃபார்முலால படிச்சோம். அப்ப which is equal to log of secant thetaங்கிறது என்னது? it is root of a square plus x square by a. so it is root of a square plus x square by a plus tan thetaங்கிறது என்னது? what is tan theta? it is x by a plus c, or which can be written as log of இதை x plus root of x square plus a square னு எழுதிக்கலாமா? இதை முன்னாடி கொண்டு அது இங்கே நான் இதை ஃப்ரண்ட்ல எழுதியிருக்கேன். அடிஷன் தானே, divided by a plus c. now this is of the form log of m by n, which can be written as log m minus log n, which is log of x plus root of x square plus a square minus log a plus c. so again இது log a constant, இதுவும் ஒரு constant. so constant minus constant will get again a constant. so the whole thing can be replaced as a c. இது ஃபுல்லாவே நம்ம c ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாமா? which is equal to log of x plus root of x square plus a square plus c. so this is the formula for this function, that is integral dx divided by x square root of x square plus a square. இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா it is log of x plus root of x square plus a square plus c. so இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்ல, log of x plus போட்டு இது அப்படியே எழுத வேண்டியதான். கீழே டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுத வேண்டியதான். என்னம்மா புரிஞ்சுதா இந்த 6 ஃபார்முலா? இந்த 6 ஃபார்முலாவும் எப்படி வந்துச்சுன்றது புரிஞ்சுதா? இது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போட போறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் தயவுசெய்து உங்கள் ஃபார்முலா நோட் புக்கில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எப்படி இது பேஸ் பண்ணி சம்ஸ் போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் இருக்க இந்த எக்ஸாம்பிள் சம் போடலாம். தட் இஸ் எக்ஸாம்பிள் 11.38 இந்த சம் போடலாம். Example 11.38 first one,
So first one என்ன கொடுத்திருக்காங்க integral 1 by x minus 2 the whole square plus 1 into dx. இதுல எல்லாம் உட்காந்து எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, புரியுதா? எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இதுல இந்த x minus 2 tன்னு எடுத்துக்கலாம். put x minus 2 is equal to t. அப்ப நமக்கு என்ன வரும்? இது டிஃபரன்ஷியேட் பண்ணா dx is equal to dt ன்னு வந்துருமா? அப்ப therefore this integral will become as integral 1 by t square plus 1 into dt ன்னு வந்துரும். இப்ப this is of the form, இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? integral dx divided by x square plus a square. அதுக்கு என்ன ஃபார்ம்ல படிச்சோம்? 1 by a tan inverse of x by a plus c. or இதுக்கு டைரக்டாவே நமக்கு ஃபார்முலா இருக்கு, integral dx divided by 1 plus x square is equal to tan inverse of x plus c. ரெண்டு ஃபார்முலால எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். so இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா it is going to be tan inverse of t plus c. இப்போ t க்கு பதிலா திருப்பி சப்ஸ்டிட்யூட் பண்ணா is tan inverse of x minus 2 plus c. this is the integration of the given function. அடுத்தது next second subdivision. second subdivision நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? x square divided by x square plus 5. so it is integral x square divided by x square plus 5 into dx. so இது எப்படி போறதுன்னு பார்ப்போம். so இது வந்து numerator and denominator டிகிரி வந்து சேமா இருக்கு. இப்படி இருந்தாலே டிவைட் பண்ணி போடணும். divide the numerator by denominator and write it in the form of quotient plus remainder by divisor. அந்த ஃபார்ம்ல எழுதி போடணும். அல்லது we can also do it like this, that is x square. ஏன்னா இங்க ரொம்ப ஈஸியா plus 5 மட்டும் இருக்கிறதுனால 5 ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்க. இது நியூமரேட்டர் டினாமினேட்டரால டிவைட் பண்ணி போட்டீங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஆன்சர்ல எந்த சேஞ்ச் இருக்காது. இப்படியும் போடலாம். இது பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஒரு 5 ஆட் பண்ணி டிவைட் சப்ராக்ட் பண்ணோம்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப தனித்தனியா டிவைட் பண்ணும். இப்ப நமக்கு என்ன ஒரு x square plus 5 divided by x square plus 5 minus 5 by x square plus 5 into dx, which is equal to integral 1 minus 5 by x square plus இந்த 5 நம்ம root 5 the whole square எழுதிக்கலாமா into dx. இப்ப இதுல 1 இன்டகிரேட் பண்ணா x minus இந்த 5 கான்ஸ்டன்ட். இப்ப இது எந்த ஃபார்முலா இருக்கு? integral dx divided by x square plus a square. இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? 1 by a tan inverse of x by a plus c ன்னு படிச்சோமா? தான ஃபார்முலா 1 by a tan inverse of x by a plus c. so அப்ப இங்க ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன வரும்? 1 by a என்ன root 5 into tan inverse of x by a. so அப்ப x by root 5 plus c. புரிஞ்சுதாமா? ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் தான், வேற ஒண்ணுமே இல்ல. a என்னன்னு கண்டுபிடிச்சு ஜஸ்ட் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்ப which is equal to x minus, so இதுல ஒரு root 5 கேன்சல் பண்ணிட்டோம்னா root 5 into tan inverse of x by root 5 plus c. so this is the integration of the given function. புரிஞ்சுதா இது? okay, next one, third one என்ன கொடுத்திருக்காங்க? it is integral 1 by root of 1 plus 4x square into dx. so integral 1 by root of 1 plus 4x square into dx. இத வந்து நம்ம t ன்னு எடுத்து போட்டுருக்காங்க. t ன்னு எடுத்தும் போடலாம், அல்லது நீங்க இத டைரக்டாவும் போடலாம். டைரக்டா எப்படி போடுறதுன்னு சொல்லி தரேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எக்ஸ் இதுலயும் உங்களுக்கு ஃபியூச்சர்லயும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். so இத 1 by root of 1 plus 2x the whole square into dx ன்னு எடுத்துக்கோங்க. now this is of the form, இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? integral dx divided by root of x square plus a square. அந்த ஃபார்ம்ல தானே இருக்கு, x square plus a square. a வந்து 1. ஓகேவா? so இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? it is log of x plus root of x square plus a square plus c ன்னு படிச்சோம் இல்லையா? தான ஃபார்முலா படிச்சோம். இப்பதான் ப்ரூவ் பண்ணோம். so இப்போ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அண்ட் ஜெனரலா இன்டகிரேஷன்ல என்ன கண்டிஷன் ஒன்னு சொல்லியிருக்கேன், எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்ததுனாலே if there is any coefficient for x you have to divide by the coefficient of x இல்லையா? அந்த ரூலை அப்ளை பண்ணிப்போம். ஸோ அப்போ which is equal to, ஸோ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 2. ஸோ அப்போ அதெல்லாம் டிவைட் பண்ணிடுவோம். 1 by 2 into log of x. எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு? 2x. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கோ அதை அப்படியே எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக we have 2x. ஸோ 2x plus root of 2x the whole square plus 1 plus c.
இதில் எதுவும் சிம்பிளிஃபை எல்லாம் பண்ண முடியாது, இது அப்படியே தான் விட்டுறணும். யூ ஷுட் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். இதை வேணால் 4x² எழுதலாமே தவிர வேற ஏதோ இந்த 1/2 உள்ளே எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை இந்த 2 கேன்சல் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. புரியுதா? இது லாகுக்குள்ளே இருக்குது, இது வெளியில் இருக்குது. ஆக்சுவலாக இது மேலே போச்சுன்னா பவர் ஹாஃப் மாதிரியே போகும். ஸோ அதனால் இது எந்த வித சிம்பிளிஃபிகேஷனும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். ஸோ திஸ் இஸ் த இன்டகிரேஷன். ஆக்சுவலாக உங்கள் புக்கில் டீன் சப்ஸ்டியூஷன் எடுத்து போட்டிருக்காங்க, அப்படியும் போடலாம். பட் அதை விட நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது ஹையர் கிளாஸஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்டாக போடுறதுக்கு எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணிடணும். அப்புறம் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 2x போடணும். ஏன்னா நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக 2x இருக்குல்ல, அதனால எங்கெல்லாம் இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 2x போட்டு டைரெக்டாக ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் 1/√4x² - 25. ஸோ இன்டெக்ரல் 1/√4x² - 25 into dx. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா இன்டெக்ரல் 1/√, இதை 2x (2) minus 5² எழுதிக்கலாம் into dx. ஸோ இது எந்த ஃபார்முலா இருக்கு? இட் இஸ் இன்டெக்ரல் dx divided by √(x² - a²). இதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம் நம்ம? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் log of x plus √(x² - a² plus c இல்லையா? தானே ஃபார்முலா படித்தோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அண்ட் நம்ம ஜென்ரல் ரூல் என்ன? எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்தாலே அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ 1/2 into log of எக்ஸுக்கு பதில் என்ன இருக்கு? 2x plus √(2x) minus 5² plus c, or which can be written as 1/2 into log of 2x plus √4x² minus 25 plus c. So this is the integration of the given function. இப்படி ஒரே ஸ்டெப்ல எழுதி பழகிக்கோங்க. ஏன்னா இது வந்து அடுத்த வருஷத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டீன் சப்ஸ்டியூஷன் கொடுத்தும் போடலாம், தப்பில்லை. அப்படிதான் போட்டிருக்காங்க உங்களுக்கு புக்ல. டீன் சப்ஸ்டியூஷன் கொடுத்தும் போடலாம். பட் இப்படி ஒரே ஸ்டெப்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இயர்க்கலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் சம்ஸ் போடுவோம், அப்புறமா அடுத்த இதுன்னு பார்க்கலாம். நமக்கு இதுலேயே நமக்கு 2 இதுவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் 11.10. ஸோ இதில் சில சம்ஸ் பார்ப்போம். இதில் இந்த செகண்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஹோம்ஒர்க்காக போட்டுக்கலாம், எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல இந்த செகண்ட் ஒன் பாருங்க. நமக்கு இட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் இன்டெக்ரல் 1/25 - 4x² into dx. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்டகிரேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து கொஷினை காப்பி பண்ணும்போதே இன்டெக்ரல் சிம்பிள் டிஎக்ஸோட காப்பி பண்ணுங்க. ஓகேவா? பண்ணியாச்சா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? 1/ இதை 5² மைனஸ் இது 2x (2) into dx எடுத்துக்கலாமா? கேன் வி டேக் இட் லைக் திஸ்? ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம்? திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம். இது எந்த ஃபார்முலா இருக்கு? இட் இஸ் இன்டெக்ரல் dx divided by a² minus x². இல்லையா? இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் இன்டெக்ரல் dx divided by a² minus x² which is equal to 1/2a into log of a plus x divided by a minus x plus c. இல்லையா? இதான ஃபார்முலா படிச்சோம். 1/2a into log of a plus x divided by a minus x plus c. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இன்டகிரேஷனோட ஜென்ரல் ரூல் என்ன? தட் இஸ் எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா அதால டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்ணிடுறேன். இன்டூ 1/2a. a என்ன? 5. ஸோ இப்போ இட் இஸ் 2 into 5 into log of a plus x, that is 5 plus 2x divided by 5 minus 2x plus c. இங்கே வேணா நீங்கள் 2x t சப்ஸ்டியூஷன் கொடுத்து கூட போடலாம். ஆனால் அதை விட நீங்கள் இது மாதிரி டைரெக்டாக போட்டு பழகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது வந்து 10 into 2 20 ஆகிடும். ஸோ 1/20 into log of 5 plus 2x divided by 5 minus 2x plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு 1/9x² minus 4. So integral 1/9x² minus 4 into dx, which can be written as integral 1/ the 3x (2) minus 2² into dx னு எழுதிக்கலாமா? Now this is of the form. இது எந்த ஃபார்முலா இருக்கு? integral dx divided by x² minus a².
இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம் 1/2a into log of x minus a by x plus a plus c. இதான ஃபார்முலா படித்தோம் log of x minus a by x plus a plus c. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். let us use this formula. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ therefore நமக்கு என்ன வரும் which is equal to நம்ம ஜெனரல் ரூல் என்ன if there is any coefficient for x xக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அதால டிவைட் பண்ணணும். ஸோ 1/3 into 1/2 into a இங்கே என்ன 2. ஸோ 2 into 2 a ஸ்கொயரை போட்டக்கூடாது a என்னன்னு கண்டுபிடிச்சு போகணும். ஸோ இட் இஸ் 2 into 2 into log of x minus a xக்கு பதிலாக என்ன இருக்கு 3x minus a வந்து 2 divided by 3x plus 2 plus c. அப்போ which is equal to, so இதை simplify பண்ண என்ன வரும் 4 into 3 12. So 1/12 into log of 3x minus 2 divided by 3x plus 2 plus c. புரிஞ்சுதாமா? இப்போ இதில் next first subdivision என்ன கொடுத்துருக்காங்க it is 1/4 minus x square. So இது direct substitution of the formula 1/4 minus x square into dx. இது எப்படி எடுத்துக்கலாம் 1/2 square minus x square எடுத்துக்கோங்க into dx. Actually இது எந்த ஃபார்முலா இருக்கு integral 1 or dx divided by a square minus x square. இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம் 1/2a into log of a plus x divided by a minus x plus c. இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ அப்போ 1/2 into a which is 2 into 2 which is 4 into log of a plus x that is 2 plus x divided by 2 minus x plus c. அவ்வளோதான், டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது நம்ம இந்த செகண்ட் ஒன்ல செகண்ட் சப்டிவிஷன் எப்படி போறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1/x plus 1 the whole square minus 25. ஸோ இன்டெக்ரல் 1/x plus 1 the whole square minus 25. இதையும் டைரக்டா எப்படி போடுறதுன்னு சொல்லி தரேன். சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணாம, ஆக்சுவலா புக்ல சப்ஸ்டியூஷன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றுக்கும் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா ஹையர் கிளாஸஸ்ல கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ டைரக்டாவே எப்படி போறதுன்னு எப்படி கத்துக்கோங்க. ஸோ இட் இஸ் 1/x plus 1 the whole square minus 5 square எடுத்துக்கலாமா into dx. Now this is of the form integral dx divided by x square minus a square. So இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம் 1/2a into log of x minus a by x plus a plus c இல்லையா, இதான ஃபார்முலா படிச்சோம். ஸோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இங்க xக்கு எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இல்ல, there is no coefficient for x. ஸோ அதனால இது அப்படியே டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ xக்கு பதிலாக என்ன இருக்கு x plus 1, அது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ which is equal to 1/2 into a இங்க என்ன 5 into log of, so x க்கு பதிலா என்ன இருக்கோ அது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். x க்கு பதிலா என்ன இருக்கு x plus 1 minus a, so minus 5 divided by x plus 1 plus 5 plus c. So இதை simplify பண்ணீங்கன்னா just 1/10 into log of, so it is going to be x minus 4 divided by x plus 6 plus c. So this is the integration of the given function. So இதுமே டைரக்டா போட கத்துக்கோங்க, ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு தடவை சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்ல அதே மாதிரி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1/√2 plus x the whole square minus 1. ஸோ இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் இன்டெக்ரல் 1/√2 plus x the whole square minus 1. இனிமேல் உள்ள இருக்கிறதுல சப்போஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸா இருந்ததுன்னா அல்லது எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா அப்ப யூ ஹாவ் டு டிவைட் பை த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அதை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சம்ஸ்ல எல்லாம் உள்ளேயுமே இப்போ இங்க சப்போஸ் 2 மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அப்போ யூ ஹாவ் டு டிவைட் பை -1. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்ணணும். அதுமாதிரி இங்க 2x இருந்ததுன்னா அப்போ நம்ம 2ஆல டிவைட் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா, இன்டூ டிஎக்ஸ். ஸோ இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஸோ அகெயின் திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் இன்டெக்ரல் டிஎக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? இட் இஸ் லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி இல்லையா. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு 2 plus x பிளஸ் ரூட் ஆஃப், ஸோ இது அப்படியே எழுத வேண்டியதான் 2 plus x the whole square minus 1 plus c. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபையோ எக்ஸ்பேண்டோ எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுறணும். புரியுதா? ஜஸ்ட் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபார்முலா, அவ்வளோதான்.
இப்ப இதுலயே வந்து இன்னொரு ஒரு இது கொடுத்திருக்காங்க என்னன்னா சப்போஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா that is integrals of form integrals of the form integral dx divided by ax square plus bx plus c இப்படி இருந்தாலோ or integral dx divided by root of ax square plus bx plus c இப்படி இருந்தாலோ அப்ப எப்படி போடுறது அதுதான் இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கிறது பார்க்க போறோம். இப்படி இருந்துச்சுன்னா எப்படி போடுறது இதுக்கு நம்ம சம்ஸோட சேர்த்து பார்க்கலாம். இது பார்த்தா ஒன்றும் புரியாது உங்களுக்கு. சம்ஸோட நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஸோ இதுல எக்ஸாம்பிள் 11.39ல இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் 11.39 இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க இன்டெக்ரல் 1 by x square minus 2x plus 5 into dx. இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா இதை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதை ஒரு ஹோல் ஸ்கொயரா எழுத போறோம். கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட் போன வருஷம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த மெத்தட் வந்து நான் கொஞ்சம் ஈஸியா சொல்லித்தரேன். ஒண்ணுமே இல்லை, இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கணும். அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன -2. அதை 2ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ அதை 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் -1. இப்போ த ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு இங்க வெளியில மைனஸ் தான் போடணும். இங்க உள்ள பிளஸ் போட்டிருந்தாலும் மைனஸ் போட்டிருந்தாலும் வெளியில மைனஸ் போட்டு இங்க என்ன நம்பர் போட்டோமோ இதை ஸ்கொயர் பண்ணி போடணும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும் 1 ஸ்கொயர் பண்ணா 1. அப்புறம் இந்த +5 அப்படியே எழுதிக்கணும். இதுதான் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட். புரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் போட்டுட்டு அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அது என்ன -2. அதை 2ஆல டிவைட் பண்ணா என்ன வந்துச்சு -1. த ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு வெளியில மைனஸ் தான் போடணும். பிளஸ் போட்டிருந்தாலும் மைனஸ் உள்ள நம்ம என்ன போட்டு சைன் போட்டிருந்தாலும் வெளியில மைனஸ் தான் போடணும். போட்டுட்டு இந்த நம்பர் இருக்கு இல்லையா இதை ஸ்கொயர் பண்ணி போட்டுருணும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி இந்த எக்ஸ் ஸ்கொயர் -2 கிடைச்சிடும். தட் இஸ் இந்த x -1 த ஹோல் ஸ்கொயர் -1 எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு x ஸ்கொயர் -2 கிடைச்சிடும். புரியுதா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 by ஸோ இது என்ன ஆயிடும் x -1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4ன்னு ஆயிடும். 4 நம்ம எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா இன்டூ dx. இப்போ இது எந்த ஃபார்முலா இருக்கு இன்டெக்ரல் dx டிவைடட் பை x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம் 1 by a tan inverse of x by a plus c. இதான ஃபார்முலா படிச்சோம். ஸோ அப்போ இங்க என்ன வரும் 1 by a-க்கு பதிலா என்ன இருக்கு 2 into tan inverse of x-க்கு பதிலா என்ன இருக்கு x -1 by a which is 2 plus c. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதே சம் ஃபார்முக்கு தான் கொண்டு வருவோம். ஆனா என்னன்னா இது முதல் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் அதுலேயே ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இட் இஸ் given that 1 by root of x square plus 12x plus 11. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரல் 1 by root of இப்போ ரூட்டுக்குள்ள இருக்கு அப்போ எப்படி போடுறது x square plus 12x plus 11 into dx. இதே மாதிரி தான் நம்ம கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஆனா இது இப்போ ரூட்டுக்குள்ள போட போறோம். ரூட் போட்டுட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணும் எக்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன +12. ஸோ அப்போ அது 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் +6 த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். போட்டுட்டு வெளியே என்ன பண்ணணும் மைனஸ் தான் போடணும். உள்ள பிளஸ் போட்டிருந்தாலும் மைனஸ் போட்டிருந்தாலும் வெளியே மைனஸ் தான் போடணும். போட்டுட்டு இந்த 6 ஸ்கொயர் பண்ணணும். 6 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 36 plus 11 into dx. புரிஞ்சுதா? அப்போ which is equal to integral 1 by root of x plus 6 the whole square. So இங்க -36 plus 11 என்ன வரும் it will be -25 into dx. So which can be written as integral 1 by root of x plus 6 the whole square -5 square எழுதிக்கலாமா into dx. இப்போ இது எந்த ஃபார்முலா இருக்கு integral dx divided by root of x square minus a square. இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம் log of x plus root of x square minus a square plus c. இதான ஃபார்முலா படிச்சோம். ஸோ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா. இப்போ which is equal to log of x க்கு பதிலா என்ன இருக்கு x plus 6 plus root of x square minus a square which is x plus 6 the whole square minus 5 square plus c. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு இதே தான் வரும். இந்த x square plus 12x plus 11 இதே தான் வரும்.
நீங்கள் வேணால் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். நான் இந்த சம்முக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணி போடுறேன். பட் அடுத்த சம்முக்குலாம் இதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம இதை அப்படியே பார்த்து எழுதிடலாம். இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அதுதான் வரும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36 ப்ளஸ் 12x மைனஸ் 25 ப்ளஸ் c இல்லையா? இப்போ which is equal to log of x plus 6 plus root of, so x square plus 12x, இது plus 36 minus 25 என்ன வரும்? plus 11 plus c. பாருங்க, அதே தானே வந்துச்சு. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தானே வந்திருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் டைரெக்டாக இதை எழுதிடலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டணுங்கிற அவசியம் இல்லை. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலும் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டுட்டு அப்புறம் இந்த ஃபார்முலா ஃபார்முக்கு வந்துடும். நமக்கு இந்த 6 ஃபார்முலா படித்தோம் இல்லையா, டைப் 1 டைப் 2, அதில் ஏதாவது ஒரு ஃபார்முக்கு வந்துடும், அதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் சப்டிவிஷன் integral 1 by root of 12 plus 4x minus x square. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் இருக்கு. இப்படி இருந்தா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 1 by root of 12 plus 4x minus x square into dx. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் மைனஸை வெளியில் எடுக்கணும். ஆனால் ரூட்டை விட்டு வெளியில் கொண்டு வந்துடக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். ரூட்டை விட்டு வெளியில் கொண்டு வரக்கூடாது. ரூட்டுக்குள்ளேயே நம்ம மைனஸை வெளியில் எடுக்கணும். மைனஸை வெளியில் எடுத்தால் என்ன ஆகிடும்? உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 12 வந்துருமா? இன்டூ டிஎக்ஸ். இப்போ இதை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணும். which is equal to integral 1 by root of, தயவு செய்து மைனஸை வெளியில் கொண்டு வந்துடாதீங்க, அப்படியே உள்ளே தான் வச்சுக்கணும், ரூட்டுக்குள்ளேயே தான் வச்சுக்கணும். ஏன்னா திரும்ப இருக்க மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் இருந்தாலே மைனஸை நம்ம வெளியில் கொண்டு வந்துடக்கூடாது. ஓகே, இப்போ மைனஸ் ஆஃப், ஸோ கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் நான். எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக எக்ஸ் அண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? மைனஸ் 4. அதை 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். வெளியே மைனஸ் தான் போடணும். அண்ட் இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த மைனஸ் 12 அப்படியே எழுதிக்கிறோம் இன்டூ டிஎக்ஸ். அப்போ நமக்கு என்ன வரும்? இட் இஸ் இன்டெக்ரல் 1 பை ரூட் ஆஃப் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இது மைனஸ் 16 ஆகிடும் இல்லையா? இன்டூ டிஎக்ஸ். இப்போ மைனஸால் திருப்பி உள்ள மல்டிப்ளை பண்ணிடணும். இப்படி வச்சுட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே வெளியே மைனஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி மைனஸை வெளியில் எடுத்தாலே மைனஸால் திருப்பி உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு தான் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? இட் இஸ் இன்டெக்ரல் 1 பை ரூட் ஆஃப், ஸோ இட் இஸ் 16 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். ஆர் 16 we can also write it as 4 square. ஸோ இது எந்த ஃபார்முலா இருக்கு? இன்டெக்ரல் dx டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? which is equal to sin inverse of x by a plus c. இதான ஃபார்முலா படித்தோம். sin inverse of x by a plus c. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? which is equal to sin inverse of x minus 2 divided by 4 plus c. அவ்வளோதான். புரிஞ்சுதாமா? இதுமாதிரி மைனஸ் இருந்தால் மைனஸை ரூட்டுக்குள்ளேயே வெளியில் எடுக்கணும். ரூட்டை விட்டு வெளியில் கொண்டு வந்துடக்கூடாது. ரூட்டுக்குள்ளேயே வெளியில் எடுத்துட்டு கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு திருப்பி மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு தான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுமாதிரி எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்தாலும் நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை வெளியில் எடுத்துட்டு வரணும். வந்துதான் இந்த மாதிரி கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும். அது தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்போ எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா அதை வெளியில் எடுத்துட்டு வரணும். ஆனால் அந்த கோஎஃபிஷியன்ட்டை நம்ம ரூட்டை விட்டு வெளியில் கொண்டு வந்துக்கலாம். பட் அந்த மாதிரி சம்ஸ் உங்களுக்கு எதுவும் இல்லை. இந்த மாதிரி சம்ஸ் தான் இருக்கு. ஓகே, இப்போ இது பேஸ் பண்ணி எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 11.0 சாரி 11.10. ஸோ இதில் இந்த செகண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தட் இஸ் இன்டெக்ரல் 1 பை 6x minus 7 minus x square into dx. ஸோ இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் இருக்கா? இப்போ என்ன பண்ணணும்? மைனஸை வெளியில் எடுக்கணும். வெளியில் கொண்டு போயிடாதீங்க. இங்கேயே மைனஸை வெளியில் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 7 இன்டூ டிஎக்ஸ்ன்னு வருமா? இப்போ கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். 1 by sorry which is equal to integral 1 by minus of, so x square பல x and x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? minus 6. அதை 2ஆல் டிவைட் பண்ணா minus 3 the whole square. வெளியில் என்ன வரும்? மைனஸ் இந்த 3 ஸ்கொயர் பண்ணா 9 plus 7 into dx. So minus 9 plus 7 என்ன? minus 2. which is integral 1 by minus of x minus 3 the whole square minus 2 into dx.
ஸோ இதை மைனஸ் ஆல திருப்பி உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்போ இன்டெக்ரல் 1 by ஸோ இட் இஸ் 2 2 நம்ம ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா, மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம். இது எந்த ஃபார்ம்ல இருக்கு, இன்டெக்ரல் டிஎக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், 1 by 2a இன்டூ லாக் ஆஃப் a plus x by a minus x plus c. அதான ஃபார்முலா படித்தோம். ஸோ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 இன்டூ a இங்கே என்ன ரூட் 2 இன்டூ லாக் ஆஃப் a plus x that is root 2 plus x minus 3 divided by root 2 minus of x minus 3. கீழே மைனஸ் ஆஃப் போடணும், மறந்துடாதீங்க. ஸோ உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 1 by root 2 into log of root 2 plus x minus 3 divided by root 2 minus x plus 3 plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம தேர்ட் சப்டிவிஷன் போடுவோம். தேர்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன்லாம் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேர்ட் சப்டிவிஷன் 1 by root of x square plus 4x plus 2. ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்களே கூட ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான் இது. 1 by x square plus 4x plus 2 into dx. ஸோ இதை முதல்ல கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. மைனஸ் கீனஸ் எதுவும் இல்லை, வெளியிலலாம் எதுவும் எடுக்க தேவையில்லை. அப்படியே கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண வேண்டியதான். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பல எக்ஸ் அண்ட் பிளஸ் 4 2 டிவைட் பண்ண பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் போடணும். போட்டுட்டு வெளியில் என்ன போடணும், மைனஸ் தான் போடணும். இந்த 2 ஸ்கொயர் பண்ணணும், விச் இஸ் 4 plus 2 into dx. So which can be written as integral 1 by x plus 2 the whole square. இது minus 2. 2 வந்து நம்ம root 2 the whole square எழுதிக்கலாமா, 2 we can write it as root 2 the whole square into dx. Now this is of the form integral dx divided by x square minus a square. So இதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், 1 by 2a into log of x minus a by x plus a plus c. இதான ஃபார்முலா படித்தோம். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண அப்போ நமக்கு என்ன வரும், 1 by 2 into a வந்து என்ன root 2 into log of x minus a that is x plus 2 minus root 2 divided by x plus a that is x plus 2 plus root 2 plus c. இந்த 2 எல்லாம் ஆட்லாம் பண்ண முடியாது, அப்படியே தான் விட்டுறணும். Just you have to leave it as it is. அவ்வளோதான். So this is the integration of the given function. Next here, third oneல second subdivision எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இருக்கிறது வந்து ரூட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் இன்டெக்ரல் 1 by root of x square minus 4x plus 5 into dx. ஸோ இதை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இன்டெக்ரல் 1 by root of x square பல x and then coefficient of x வந்து -4, அதை 2 டிவைட் பண்ணிங்கன்னா -2 the whole square, வெளியே மைனஸ் போட்டு இந்த 2 ஸ்கொயர் பண்ணணும், which is 4 plus 5 into dx. அப்போ which is equal to integral 1 by root of x minus 2 the whole square. -4 plus 5 என்ன வரும், it is plus 1 into dx. இப்போ this is of the form. இது எந்த ஃபார்முலா இருக்கு, integral dx divided by root of x square plus a square. இதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், log of x plus root of x square plus a square plus c. இதான ஃபார்முலா படித்தோம். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், is equal to log of இங்கே xக்கு பதிலா என்ன இருக்கு, x minus 2 plus root of x minus 2 the whole square plus 1 plus c. ஸோ இதை திருப்பி சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ என்ன வரும், log of x plus 2 x minus 2 x minus 2 plus root of, ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் திரும்ப என்ன வரும், இதே தான் வரும். ஏற்கனவே போட்டு காமிச்சேன் இல்லையா. அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 4x plus 5 plus c. அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, integral 1 by root of 9 plus 8x minus x square. ஸோ x ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் மைனஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், வெளியில் எடுக்கணும். ஸோ 1 by root of 9 plus 8x minus x square into dx. So which is equal to integral 1 by root of, ஸோ மைனஸை வெளியில் எடுத்தால் என்ன வரும், this x square minus 8x minus 9 into dx வந்துடும். இப்போ கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். மைனஸை ரூட்டை விட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது, இங்கே தான் வச்சுக்கணும். அப்புறம் கடைசியாக மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் அண்ட் -8 2 டிவைட் பண்ணால் என்ன வரும், -4 the whole square, வெளியே மைனஸ் போட்டுட்டு இந்த 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 16 -9 into dx.
which is equal to integral 1 by root of, so it is going to be minus of x minus 4 the whole square, so இது minus 25 into dx ன்னு வந்துரும். இப்போ மைனஸ் ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், இன்டெக்ரல் 1 by root of, so இந்த 25 வந்து plus 25 ஆயிடும் இல்லையா, அப்போ இது 5 square minus x minus 4 the whole square into dx ன்னு வந்துரும். இப்போ this is of the form integral dx divided by root of a square minus x square. இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம், it is sin inverse of x by a இல்லையா plus c, இதான ஃபார்முலா படிச்சோம். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்போ நமக்கு என்ன வரும், we will get this as sin inverse of x minus 4 by 5 plus c. So this is the integration of the given function. என்னம்மா புரிஞ்சுதா, இது இந்த எக்ஸசைஸில் போட்ட எல்லா சம்ஸும் புரிஞ்சுதா? ஏதாவது புரியலன்னா கேளுங்க, நான் திரும்ப ஒருக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. கொஞ்சம் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட் அகெயின் அண்ட் அகெயின். டவுட்ஸ் இருந்தால் தயவு செய்து கேளுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.